த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தேர்தல் வெற்றிக்காக பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு வேணுமாலும் போவாங்க அப்படின்றது தெரியும். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய கொள்கைகள்ல கூட சமரசம் செஞ்சிருவாங்க அப்படின்றத கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கிறோம். அப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்திலையும் அவங்களுடைய கொள்கைக்கு முரணா இருந்தாலும் கூட தேர்தலை மனதில கொண்டு இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. என்ன தேர்தல், என்ன முடிவை அவங்க எடுத்திருக்கிறாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு தான் இன்னைக்கு நாடு முழுவதும் பேசு பொருளா இருக்கு. ஆனா மத்திய அரசுடைய, அதுவும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை சார்ந்த விஷயமா இது அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு கடுமையான எதிர்ப்பை தான் இவ்வளவு நாள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினர் முன் வச்சுட்டு வந்தாங்க. அந்த கட்சியுடைய பல தலைவர்கள், பிரதமர் நரேந்திர மோடியே கூட இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லாதது, சமுதாயத்துல பிளவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்றத தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசி இருக்கிறாரு. கடந்த 2021 ஜூலை 20 நாடாளுமன்றத்துல எழுத்துப்பூர்வமான பதிலை தாக்கல் செஞ்ச மத்திய இணையமைச்சர் நித்யானந்த ராய், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது அரசுடைய கொள்கை முடிவு அல்ல, அதனால எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை தவிர்த்துட்டு மற்றவங்களுடைய ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பை நாங்க நடத்த மாட்டோம் அப்படின்றத திட்டவட்டமா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாரு. ஆனா இப்படி நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ரொம்ப ரீசெண்டான ஒரு உதாரணம் அப்படின்னா, கர்நாடகாவுடைய பாஜக யூனிட் அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில் இந்த கேஸ்ட் சென்சஸை கடுமையா எதிர்த்து பதிவு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். பட் ஆனா அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியினர் இவ்வளவு தூரம் இந்த கேஸ்ட் சென்சஸை எதிர்க்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத 2-3 விஷயங்களை ஒப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு, அவங்க சித்தாந்த ரீதியிலேயே இந்த கேஸ்ட் சென்சஸ் விஷயத்துல எதிரானவங்களா தான் இருக்கிறாங்க. குறிப்பா ரிசர்வேஷன் மாதிரியான விவகாரங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு இந்த கேஸ்ட் சென்சஸ், ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது முற்றிலும் முரணானது அப்படின்றதுனாலதான் அவங்க இதை எதிர்ப்பு பதிவு செஞ்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சமீப நாட்களா, இன்னும் சொல்ல போனா கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகவே மக்களவை எதிர்கட்சி தலைவரா இப்ப இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தொடர்ச்சியா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்றத வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனாலும் அவர் மேடையில இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற விஷயத்த வலியுறுத்தாம இருந்ததே இல்லை. இதோடைய பீக் அப்படின்றது அவரு இந்தியாவில் நடத்தின ஒற்றுமை யாத்திரையின் போது, பாரத் ஜோடோ யாத்திரையின் போது தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு. இது மக்கள் மத்தியில தொடர்ந்து பேசு பொருளாகவே மாறிட்டு இருந்துச்சு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஓபிசி வாக்கு வங்கி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த 2 தேர்தல்களை ஒப்பிடும் பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய அடிதான். அவங்க 3வது முறையா ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட மைனாரிட்டி ஆட்சியா தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஜாதி ரீதியிலான கணக்கீடுகள்ல அவங்க தவற விட்டதுதான். அந்த தவறை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்துல அவங்க அதிக கவனம் செலுத்த தொடங்கியிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஓபிசி வாக்கு வங்கி சிந்தாம செதறாம தங்களுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரி, திடீர்னு எதுக்காக ஓபிசி வாக்கு வங்கி அவங்களுக்கு முக்கியமா படுது? ஏன்னா அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள், குறிப்பா பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல். இப்ப மத்தியில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு இருந்தாலும் கூட அந்த அரசு தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னா 2 பேருடைய ஆதரவு எப்பவுமே வேணும். ஒன்னு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், இன்னொன்னு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. இதுல பீகாருக்கு தான் இந்த ஆண்டு இறுதியில தேர்தல் நடைபெற போகுது. இதுல ஏற்கனவே நிதிஷ்குமார் முதல்வராக இருந்த போது அவரும் அவருடைய கூட்டணியில காங்கிரசும் ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளமும் இருந்த போதுதான் பீகார் மாநிலத்துல நாட்டிலேயே முதல் முறையா ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அந்த மாநிலத்துல நடத்தப்பட்டது. அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சி அதை மிக தீவிரமா கையில் எடுத்து ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறமா கர்நாடகாவிலையும் தெலங்கானாவிலையும் இதை ரொம்ப தீவிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. இதனால இந்த ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு அப்படின்ற ஆயுதத்தை பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் ராகுல் காந்தியுடைய அடிப்படை திட்டம். அந்த திட்டத்துக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தருவதா உறுதி அளிச்சிருந்தாரு ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ். சோ இந்த 2 பேருடைய நெருக்குதல் அப்படின்றது பீகார் மாநிலத்துல மிகப்பெரிய அரசியல் அலையை உருவாக்கி இருக்கு.
ஒருவேளை பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி வரும் பட்சத்துல அது மத்தியில பாஜக அரசுக்கு மிகப்பெரிய அடியா அமையும். இன்னும் சொல்ல போனா ஆட்சியிலேயே கூட ஆட்டம் காண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநில தேர்தல் அப்படின்றதும் பாஜகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரான்னு ஒவ்வொரு மாநில சட்டப்பேரவை தேர்தல்களையும் அவ்வளவு தீவிரமா வேலை பார்த்து வெற்றியை பறிச்சுக்கிட்டே வராங்க. அதுக்காக அவங்க எந்த கொள்கை சமரசத்தையும் செஞ்சுக்கிறக்கும் தயாரா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய உதாரணங்களா அப்படி சொல்ல முடியும். இலவசங்கள் அப்படின்றத கடுமையா எதிர்த்துட்டு வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பிரதமர் நரேந்திர மோடி இந்த இலவசங்களை வழங்கக்கூடிய வாக்குறுதிகளை ரேவடி கல்ச்சர் அப்படின்னு கடுமையான முறையில விமர்சிச்சிருந்தாரு. ஆனா இப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த இலவசங்களை வழங்குறதுல என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க? டெல்லி தொடங்கி அத்தனை மாநில சட்டப்பேரவை தேர்தல்களையும் இலவச அறிவிப்புகளை அள்ளி வீசக்கூடியதுல முதன்மையா இருக்கக்கூடிய கட்சியா பாரதிய ஜனதா கட்சி மாறி இருக்கிறாங்க. அதே மாதிரி வாரிசு அரசியல் அப்படின்றதுலயும் கடுமையான எதிர்நிலைப்பாட்டில் இருந்தவங்க தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆனா இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல அஜித் பவார் யாரு, அதே மாதிரி ஆந்திரா மாநிலத்துல ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடைய மகன் தான் மூத்த அமைச்சராகவும் இருக்கிறாரு. இப்படி பல மாநிலங்கள்ல நம்மளால இந்த உதாரணத்தை சொல்ல முடியும். இதே பீகார் மாநிலத்துல சிராக் பஸ்வானும் கூட வாரிசு அரசியல் மூலியமா வந்தவர் தான். அனுராக் சிங் தாக்கூர் தொடங்கி பல பேரை இதுக்காக உதாரணமா சொல்ல முடியும். இப்படி அவருடைய தேர்தல் வெற்றிக்காக கொள்கைகள்ல சமரசம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அப்படியான சமரசமா தான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு விவகாரத்துல வந்து நிக்கிறாங்க அப்படின்றதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாநில சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முனிசிபல் கார்பரேஷன் தேர்தல் வெற்றி கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப முக்கியம். ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா அந்த தோல்வியிலிருந்து அடுத்தடுத்து தோல்விகள் வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்குள்ள நிறையவே இருக்கு. அதனால என்ன விலை கொடுத்தாவது தொடர்ச்சியா இந்த வெற்றியை பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பை நடத்துறதுக்கான மிக முக்கியமான முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இது வெறும் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கானது மட்டும்தானா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. 2026 அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற போகுது. இதுல தமிழ்நாட்டுல இந்த ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்ற குரல்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளா முன்வச்சுட்டு வர்றதையும் பார்க்க முடியுது. அதனால இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கிறதுனால இதுவும் தேர்தல்ல கூட்டணி அமைக்கிறதுக்கு கூட இன்னும் சொல்ல போனா பாமக மாதிரியான கட்சிகளை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கூட்டணியில முழு மனதுடன் வரவேற்கிறதுக்கான ஒரு அஸ்திரமாகவும் பாஜக இதை பார்க்கிறாங்க. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல். ஏன்னா அகிலேஷ் யாதவ் தொடர்ச்சியா தீவிரமான தேர்தல் பரப்புரைகள் ஈடுபடுறாரு. அவர் போறக்கூடிய இடங்கள் அத்தனையிலுமே இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு விவகாரத்தை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த விவகாரம் ரொம்ப பெரிய அளவுல அவங்களுக்கு பூஸ்டப்பா இருக்கு அப்படின்றதுனால அதை எப்படியாவது கட் ஆஃப் பண்ணணும், அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அதை தங்களுக்கு சாதகமா மாத்தணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா யூபி கைவிட்டு போயிருச்சு அப்படின்னா மத்தியில ஆட்சி இல்லை அப்படின்றதையே உறுதிப்படுத்திக்கலாம். அதனாலதான் கொள்கைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதைக்கு தேவை வெற்றி, அதுவும் தொடர் வெற்றி. அந்த தொடர் வெற்றிக்காக மிக முக்கியமான தங்களுக்கு விருப்பம் இல்லாத ஆயுதமான ஜாதிவாரி கணக்கெடுப்பை கையில எடுத்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. இப்படி கொள்கையில முரண்படக்கூடிய இவங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தேர்தல்ல எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்களவை எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் கூட ராகுல் காந்தியுடைய தொடர் அழுத்தம் அப்படின்றது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நோக்கி மத்திய பாஜக அரசை தள்ளி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது ராகுல் காந்திக்கு கிடைச்ச தனிப்பட்ட வெற்றியா நம்மளால எடுத்துக்க முடியுமா? இல்ல இதெல்லாம் அரசியல் ரொம்ப சாதாரணங்க, கொள்கையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெற்றிக்காக யாரும் எதை வேணாலும் பண்ணுவாங்க, இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும்னு சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன கருத்து தோணினாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோடைய ரேட். ஸோ அதனால இன்னும் உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம உங்களுக்கு வீடியோஸை நான் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். பீகார் எலெக்ஷன் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இதை பத்தின விவரங்களும் தமிழ் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இங்க நடக்கக்கூடிய வட இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை முக்கிய நிகழ்வுகளையும் எளிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னுடைய சொந்த முயற்சியில என்னுடைய வருமானத்துல ரொம்ப ரொம்ப சொற்ப வருமானத்துல இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவை மட்டும்தான். நம்ம சேனலுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.